லவ்லீஸ் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோவில் மீஷோவில் வந்து பேமெண்ட் வந்து டிலே ஆகிறது இல்லை பேமெண்ட் வராதது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு சில பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி இன்றைக்கி டியூஸ்டே பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டே வரலை அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு மார்ஜினே வரலையா, நான் வந்து ஏர்ன் பண்ணலையா, சீட் பண்ணிட்டாங்களா அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி மீஷோவோட பேமெண்ட் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வர செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர் நீங்கள் போட்டிருந்த ஆர்டர் வந்து கஸ்டமருக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தான் நீங்கள் போட்டிருந்த மார்ஜின் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர டியூஸ்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கஸ்டமர் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து அதோட 7 நாள் பீரியட் வந்து முடிஞ்சு போச்சு, ரிட்டர்ன் பீரியட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதோட கிரெடிட் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வராது, செவ்வாய்க்கிழமை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு எவ்வளோ கமிஷன் வச்சுருந்தீங்களோ. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நமக்கு மீஷோலேருந்து பேமெண்ட் வரதில்லை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அதெல்லாம் கிடையாது. முன்னே வந்து மீஷோவில் ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. பட் இப்போ வந்து மீஷோ நிறைய ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பேர் மீஷோவில் ஜாயின் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நிறைய லட்சக்கணக்கான பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க, கோடிக்கணக்கான பேர் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ பேர் இருக்கிறதுனால எல்லாருமே ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு வகையில் ஏர்ன் பண்ணுறாங்கங்கும் போது எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு டிலே ஆகும். அதனால் அவங்க டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறது தான் அவங்களோட பேமெண்ட் ப்ராசஸிங் வந்துட்டு நமக்கு டிலே ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்லி நமக்கு டியூஸ்டேஸில் வந்துட்டு வரது கிடையாது, புதன்கிழமை வருது, இல்லைனா வியாழக்கிழமை கூட ஒரு சில நாட்களில் வருது. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகுது. செவ்வாய்க்கிழமை அவங்க ஆரம்பிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டைம் எடுக்குது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ யூசர்ஸ்க்கு அவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டிலே. ஸோ அதனால தான் டிலே ஆகுது, மற்றபடி வந்து அவங்க சீட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் பேமெண்ட் வந்துட்டு உங்கள் பேங்க்கில் வரலையோ, உங்கள் பேங்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ பேமெண்ட் டிலே ஆகிறது, பேமெண்ட் ரிசீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன். அண்ட் மீஷோ வந்து பார்த்திங்கன்னா நியூவாக அவங்களோட நார்ம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா மாதமும் 10ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வைக்கிற கமிஷன்லாம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு. பட் அந்த மாதிரி இன்னும் நடக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. மோஸ்ட்லி வந்துட்டு புதன்கிழமை வியாழக்கிழமையே வந்துடுது எவ்ரி வீக். ஸோ அந்த மாதிரி 10ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி வரல. சப்போஸ் உங்களுக்கு புதன் வியாழனும் வரல அப்படின்னா மேபி அவங்க சொல்லியிருக்க அந்த 10ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்த டவுட்டுக்கான ரிப்ளை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.